எடப்பாடியால் கூட்டப்பட்ட வரி விதிப்பு இதை வந்து அவங்க எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி 2023 பொய்யான தகவல் வருது. எலெக்ஷனை சந்திச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் இவ்வளவு தீர்வு வந்தாதான் இவ்வளவு அமௌண்ட் தருவாங்கன்னு. நம்ம முதலமைச்சர் வந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு 2022 பாமன்றதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. 100 ரூபா இருக்கிற தீர்வு 200. அதை நான் சொல்ற கமர்ஷியல் வீட்டுக்குன்னா 25-50% எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ ஒரு ஸ்லாப் பண்ணிக்காங்க 0 to 600 அமௌண்ட் 1200 2200 அடிக்கல வந்துருக்கு. அதனை தொடர்ந்து தான் அவர் சொல்றாரு இந்த தீர்மானம். பாதாள இது வரைக்கும் நம்ம தூத்துக்குடி மாநகராட்சியில் கிடையாது. இப்போதான் அந்த மாநகராட்சி பணி நடைபெறுது. நம்மளோட அப்போதைய துணை முதலமைச்சர் இப்போதைய நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்தோங்க. கிட்டத்தட்ட 53,000 கனெக்ஷன் ஆல்ரெடி ஓல்டு மாநகராட்சி பழைய கனெக்ஷன் இருக்கு. இதுக்கு நம்ம அன்னைக்குள்ள தீர்மானம் படி 4,000 கோடி வசூல் பண்ணாங்க. அது வந்து தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா 2011 போட்டாங்க. இன்னைக்கு 2025 இப்போ நம்ம ஆனட் ஏரியாவெல்லாம் பாதாள போட்டுருக்கோம். அந்த ரேட்டு யூசேஜாக மாற்ற கிடையாது. டெபாசிட் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஏக்கரும் அவங்க வீட்டுக்கு லைன் போடணும். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பாதாள லைன் நம்ம வீட்டு வரைக்கும் நம்ம மாநகராட்சி சார்பாகவே 6 மீட்டர் வரைக்கும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் தான் நாங்கள் காசு வாங்குறோம். இதெல்லாம் சேர்ந்தோம்னா அந்த 4,000 ரூபாய் இருக்கிற டெபாசிட்டை வந்து 4 தவணையாக நம்ம கொடுத்துருக்கோம். 1000 மணி கொடுத்துருக்கோம். 3,000 கொடுத்துருக்காங்க. அந்த பணி நடைபெற்று இருக்கிறது. நான் மீட்டிங் முடிஞ்சவங்க விளக்கம் சொல்லலாம்னு கேட்டேன். நல்லா சொல்லியிருக்கேன். குடிநீருக்கு வந்து முதல்ல வந்து 2014 தீர்மானம் போட்டிருக்காங்க. தீர்மானம்னா நம்ம கவர்மெண்டோட ரிசல்ட் நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி ஒப்புதல் கொடுத்தது. அதாவது 10,000 லிட்டருக்கு 75 ரூபா 150 ரூபான்னு போட்டிருக்காங்க 10,000 லிட்டருக்கு. அப்போ வந்து எப்படி தண்ணி கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி வரும். மாசத்துல 4 வாரம் 5 கிலோவோட முடிஞ்சிடும். அதுலேயும் கடைசி பகுதிக்கு தண்ணி கிடையாது. சீரான அப்படிங்கிறது கிடையாது. நம்ம மாநகராட்சியில் பொறுப்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து 32 டேங்க் மூலியமா தண்ணி சப்ளை பண்ணிட்டு வரோம். எல்லாருக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட 28 டேங்க் டெய்லி சப்ளை ஆகிடுது. டெய்லினா 2 மணி நேரம் இருக்கு, 3 மணி நேரம் இருக்கு கொடுத்துறோம். அந்த கணக்கு வச்சு ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துல 6,000 லிட்டர் நம்ம சம்பளம் விழுந்துடும். நான் வந்து குடவச்சு எடுக்கிறவங்களை சொல்ல சம்பளம் விழுந்துடும். அதுக்கு நீங்க பெருகி பார்த்தாலே ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபா வரும். இருந்தாலும் நம்ம வாங்குறது 4 மாசத்துக்கு 450 ரூபா தான். அவர் வந்து ஒரு தவறா மக்களை பரப்புங்கிறத சொல்லி போறாரு. யூஜிடியோட சார்ஜ் இது வரைக்கும் நம்ம மாநகராட்சியில் ஃபங்க்ஷனே ஆகலை. 2011 இப்போ நம்ம வந்தோம்னா தான் படுத்துறோம். அதுக்கும் அதே மாதிரி 75 ரூபா 90 ரூபா இந்த மாதம். அதுக்குள்ள அந்த நம்ம ஸ்டூடியோ யூஸ் பண்ணுறதுக்குள்ள சார்ஜ் இருக்கணும். அதை கட்டுறதுனால என்னென்ன பயன் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 15 MLP தண்ணியை நம்ம அங்கே கொண்டு போகணும். ஓடையில் ஓடி பகலில் கலந்து மாசம் அடைஞ்சதை மீனை பாதுகாத்துருக்கோம், கேரி பேக்கை பாதுகாத்துருக்கோம். இந்த தண்ணியுமே நம்ம சுத்தரித்து இப்போதைக்கு செடி வளர்த்துட்டு இருக்கோம். நிறைய இண்டஸ்ட்ரியல் அதாவது நம்ம முன்னாள் மாவட்ட வந்து இப்போ இருக்கிற ஆட்சியாளர் நம்ம ஆணையாளர்கிட்ட நிறைய பேர் அந்த தண்ணியை எங்களுக்கு ரீயூஸ் கொண்டுருக்காங்க. அதனால என்ன பாதுகாக்க போறோம்னா தொலைநோக்கு பாதுகாப்பு. நம்ம தாமரத்தில் உள்ள தண்ணி பாதுகாக்கப்படும். இந்த தண்ணி அவங்களுக்கும் அதுவும் ரேட்டு பேசிட்டு தான் கொடுக்க ரெடி பண்ணியிருக்கோம். இந்த யூஜிடி வந்து இப்போ நம்ம 60 வார்டு 2-3 இந்த சில பகுதியில் நடக்குது. அந்த பகுதியில் கொண்டு வரதுக்கு உலக வங்கி கடன் அதுக்குள்ள தீர்மானம் தூத்துக்குடி மாநகராட்சி மட்டும் இல்லை 21 மாநகராட்சி பாச வச்சு சொல்றேன். 20 என்ன நடைமுறை இருக்கோ அதான் நடைமுறை. தவறான கருத்தை அதிமுக தெரிவித்துக்கிறேன். இவங்க வச்ச நடைமுறை தான் இப்போ வரைக்கும் அதை சுற்றி வருது. அதுக்கப்புறம் இன்னொரு வாயிலாக உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். பத்திரிகையாளர் முக்கியனால தூத்துக்குடி மாநகராட்சியில் 1,30,000 அசஸ் பண்ணுது. அதாவது வரிகட்டு ஒரு நபர் டொமஸ்டிக் இருக்கு, நான் டொமஸ்டிக் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த பஜார் ரோடு எடுத்துக்கிட்டா எல்லா ஊர்லையும் எடுத்துக்கலாம். அண்ணன் அப்பொருள் நிறைய இருக்கு. பழைய காலத்து நிர்வாகத்தில் யாருமே 10 வருஷம் உள்ளாட்சி யாருக்கு சீர்கழிக்கான்னு தெரியும். அந்த நிர்வாகத்தை சீர்கழிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அந்த வரியை வந்து முறைப்படுத்துறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மண்டபக்காரர் 50,000 ரூபாய் கட்டுவாரு, இன்னொரு 5,000 ரூபாய் கட்டுவாரு. அவங்களுக்குள்ள காம்படிஷன் மாற்றி போட்டு 230 அசஸ்மெண்ட் ரீஅசஸ்மெண்ட் பண்ணணும் வராங்க. அந்த ரீஅசஸ்மெண்ட் பண்ணது இனிக்குள்ள தீர்வு போட்டாங்க. இருந்தாலும் அந்த மேல்முறையீடு வங்கியில் ஒரு 41 வசூல் பணம் வந்து அதில் நம்ம குறைச்சி கொடுத்துருக்கோம். இது வந்து நல்ல முறையில் ஃபியூச்சர் தூத்துக்குடி முதலமைச்சர் உத்தரவு